சிவாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆதி சைவர்கள் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் வருகிற விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சனி பெயர்ச்சி நடக்குது. ஆங்கில தேதி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026. இந்த சனி பெயர்ச்சி எப்போலேருந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார். இந்த சனி பயிற்சிங்கிறது இப்படிங்கிறது தான் அப்படி போகுது. அதனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது முதல்ல மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி ஆரம்பிக்குது. ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். அதே மாதிரி மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தனியாக 10ஆம் இடத்திற்கு வருகிறார். அதே மாதிரி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்திற்காக பூர்வ புண்ணிய சனியாக வருகிறார். அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக, கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வருகிறார். துலா ராசிக்கு ரோகஸ்தானத்திலே சனி ரோக சனியாக வருகிறார். இதில் விருச்சிக ராசிக்கு தான் பாக்கிய சனியாக வருகிறார். அதே மாதிரி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். மகர ராசிக்கு விமோச்சன சனியாக வருகிறார். கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாத சனி அப்படின்னு பேர், பாத சனியாக வருகிறார். மீனராசிக்கு தான் ஜென்ம சனி. இப்படியாக அந்த 12 பாவத்துங்களுக்கும் அவருடைய ராசிகளுக்கும் அவருடைய இது இப்படி இருக்குது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் யார், எதற்கெல்லாம் நம்மளுடைய காரணியாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காருங்கிறத கவனிங்க. அதாவது சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப பொறுமையாக செல்லக்கூடிய கிரகம். அவர் இந்த கால விதானத்தை அப்படி காலச்சக்கரத்தை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகுங்க. அவருக்கு ஒரு வருஷங்கிறது நமக்கு 30 வருஷத்துக்கு சமம். அப்படியாக தன்மையை கொண்டவர் சனி பகவான். அதே மாதிரி சனி பகவான் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கக்கூடியவர். நம்ம செய்திருக்கக்கூடிய பாப்பங்கள் புண்ணியங்கள் அதற்கு எல்லாத்துக்கும் யார்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்னா சனி பகவான்கிட்ட இருக்குது. அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சனி பகவான் காலத்தில் ஒரு நபருக்கு அதிகமாக இன்னல்கள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் அவர் உங்களுக்கு தனியாக பிரத்யேகமாக உங்களுக்கு எந்த கெடுபலனையும் தரமாட்டார். அவர் என்ன உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரா, எதிர் வீட்டுக்காரரா, இல்லைன்னா உங்களுக்கு பங்காளியா, அங்காளியா, மாமனா, மச்சானா, உறவினரா, இல்லைன்னா கடன் கொடுத்தவரா, கடன் வாங்கினவரா, எதுவும் கிடையாது. அப்போ எதுக்காக இப்படி படுத்துறாரு உங்களை அப்படின்னா, அவர் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு பேர். தர்மத்தை ஸ்தாபிதம் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக வருது. ஒரு மனிதர் ஒரு செயலை ரொம்ப செவ்வனே செய்தவர்களுக்கு தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பாங்க. நந்திகேஸ்வரர், ராவணேஸ்வரன், அதே மாதிரி விக்னேஸ்வரன், லிங்கேஸ்வரன். அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த பட்டம்ங்கிறது யார் கொடுக்குறாங்களோ அந்த வேலையை ரொம்ப சரியாக செய்வங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த வகையில் நவகிரகத்திலே ஈஸ்வர பட்டம் பெற்ற முக்கியமான கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். அவருக்கு அதனால தான் சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டம். அது மாதிரி அவர் நல்ல பலன் கொடுக்குறதா இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வார். கெடுபலன் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் கெடுபலனை ரொம்ப கனகச்சிதமாக சூப்பராக செய்வார். அதனால தான் அவருக்கு அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம். அது மட்டும் இல்லை, தர்ம கர்மாதிபதி. நீங்கள் செய்திருக்கக்கூடிய தர்மங்கள், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா எல்லாத்துக்கும் அவர் தான் காரணக்கர்த்தா. அதனால் ஒரு மனிதனுக்கு உண்டான அதிகமான அவன் படக்கூடிய கஷ்டங்களுக்கு முக்கிய காரணியாக அவர் இருப்பார். அதனால் இந்த சனி பெயர்ச்சி உங்களுடையக்கு என்ன மாதிரியான பலன், எதிரெல்லாம் கவனமாக இருக்கணும், எதிர சுவாமிகளை வழிபாடு செய்தால் எப்படி நன்மை கிடைக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். துலா ராசி ஆகிய உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெளிவாக பார்ப்போம். துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். 6ஆம் பாவம் ரோகஸ்தானம் அப்படின்னு பேர். இது ஓரளவுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு நியூட்ரலான இடம். ஆனால் கெடுபலன் அப்படின்னு இதை பெரும்பாலும் சொல்ல முடியாது. ஒரு சில குடும்பத்தில் சில செலவுகளை மட்டும் கொடுக்கும். அதிகப்படியான வேலைகளை கொஞ்சம் கடினமாக மாற்றும், அதுதான் செய்யும். இதில் நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் பாவத்திலே செல்லுவதனால உங்களுடைய கடன் சுமை குறையும். நிறைய கடன் வச்சுருக்கீங்களா, கடனை குறைச்சிடுவீங்க. வாடகை கொடுத்து ஒரு இடத்துல ஒரு ஜீவிதம் செய்து கொண்டிருக்கீங்களா, இந்த வாடகை கொடுத்து செய்யக்கூடியதை அப்படியே சொந்த இடமாக ஒரு இடத்துக்கு சாஸ்வதமான இடமாக ஸ்திரத்தன்மை கொண்ட ஒரு இடத்துல போய் நீங்கள் வீடு வாங்கி அந்த இடத்துல கொடுத்தனம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியான வேலையை கொடுக்கும். அடுத்ததாக வேலையிலே கொஞ்சம் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையையும் உருவாக்கும். வேலை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் சுவாமி,
அந்த அளவுக்கு சம்பளம் உயருமா அப்படி நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக சம்பள உயர்வு உண்டு, அது அதிகப்படியாகவே இருக்கும். இதில் வந்து ஒரு நல்ல பலன் அதிகமானது என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானை சொல்லணும். அவர் வந்து ஜீவனஸ்தானத்திற்கு குரு வருகிறார். 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலே செல்லுவது வாழ்க்கை துணைவர் மூலமாக பல நன்மைகள் ஏற்படுறது, கல்யாணமாக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் நடப்பது, அதே மாதிரி இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை தருவது, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது, தன்னம்பிக்கையுடன் பல செயல்களிலே ஈடுபது, பலவிதமான தனலாபங்கள் உயர்வு ஏற்படுறது, புதிய முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன பாருங்கள், சொந்த வீடுகள் சொந்த வாகனம் வாங்குவதற்கு ஒரு நல்ல யோகங்கள் உண்டாகிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெருக இருக்கிறது. கூடுதலான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக இருக்கக்கூடியதான உடல் வருத்தம், உடல் நோய், உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியதான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு இல்லைங்களா, அது எல்லாம் குறையும். அதே மாதிரி வந்து திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணத்தை கைகூட்டி வைக்கும். அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடியதான மனக்கவலைகள் அதையெல்லாம் தீரும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மனோரதம் நீண்ட நாளாக இறைவன்கிட்ட என்ன நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வரீங்க, 2 வீடு வாங்கணும்னு வேண்டலாம், குழந்தை பிறக்கணும்னு வேண்டலாம், தொழில் அபிவிருத்தி ஆகணும், எவ்வளவோ பிரார்த்தனை இருக்கலாம். 1-2 பிரார்த்தனையாக நமக்கு தேவை இருக்குது. அந்த உங்களுடைய மனசில் இருக்கக்கூடியதான பிரார்த்தனை பல நாளாக சாமிகிட்ட நீங்கள் எதை வேண்டிட்டு வரீங்களோ அது இப்போது கைகூடும். அதற்கு ஒரு நல்ல அமைப்பு உருவாகுது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா துலா ராசிக்கு முன்னோர்களுடைய சொத்துக்கள் வந்து சேர்வதற்கான ஒரு சீரான வாய்ப்பு உருவாகுது. அதனால் முன்னோர்கள் சொத்து கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் வந்து மகான்களை வழிபாடு செய்யணும். ஏன் அப்படின்னா குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறதுனால இதில் ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு சில மைனஸும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடிச்ச மகான் யார், எந்த ஒரு மகானை பிடிக்குமோ, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பிடிக்கும், மாணிக்கவாசகரை பிடிக்கும், ஞானசம்பந்தரை பிடிக்கும், இது மாதிரி உங்களுக்கு எந்த மகானை பிடிக்குமோ அந்த மகானை வழிபாடு செய்யுங்க. காஞ்சி மகா சுவாமிகள், ஆதி சங்கரர், அதே மாதிரி வந்து சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா, வடலூர் ராமலிங்க அடிகளார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க. நம்மளுடைய பாரத தேசத்தில் மகான்களுக்கு பஞ்சமே இல்லாமல் அவ்வளவு பெரிய மகான்கள் நிறைந்த ஒரு கர்ம பூமி நம்மளுடைய பாரத தேசம். இதில் எந்த மகானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த மகானை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சி, குடும்பத்திலே நல்ல சௌக்கியங்கள் ஏற்படும். சிவாய நமக.